மாதிரி கைய கீழே போடு. கைய கீழே போட்டா மருதன் எப்படிமா தெரியும்? மேடம், போட்டோல என் தலையில வச்சுக்கிற பூ தெரியணும். மாதிரி மேடம், நாங்க உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் எடுக்கிறோம். ஒழுங்கா உட்காரு, ஸ்ட்ரைட்டா உட்காரு, நேரா பாரு. இங்க லைட்டே சரியில்லையே. ஒரு வேலை பண்ணு, நீ இங்க உட்காரு. கம். என்னாச்சு மேடம்? இந்த பக்கம் பேக்ரவுண்ட் நல்லா இல்ல. மீன்ஸ் பின்னாடி இருக்கிற ஏரியா சரியில்லை. நீங்க என்ன தானே மேடம் போட்டோ பிடிக்கிறீங்க? பின்னாடி எப்படி இருந்தா என்ன? மாதுரி கவுடே, சுஹானா கஷ்யப் போட்டோ கிளிக் பண்றா. அது கொஞ்சமாவது கிளாஸியா இருக்கணும்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா, டைனிங் ஏரியாக்கு போலாம். வா. மேக்கப்லாம் களைய போகுதுன்னு நினைக்கிறேன். மாதுரி, இங்க வா, இங்க வந்து உட்காரு. இப்பதான் லைட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பேக்ரவுண்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்புறம் நீயும் தான் மாதிரி கவுடே. ரெடி, சே சீஸ். ஹாப்பி? தேங்க்யூ மேடம். இப்போ நான் போய் உங்களுக்கு சூப்பரா காபி போட்டு எடுத்துன்னு வரேன். போ போ, சீக்கிரம் போ, கொண்டு வா. ஃபைனலி. உங்க டிஃபன். எனக்கு வேண்டாம். அதான் எனக்கு வேண்டாங்கறல. ஏன் சும்மா வற்புறுத்துற? எனக்கு எதுவும் தேவையில்லை. போதும் இந்தர், உங்க கோவத்தை கொஞ்சம் விடுறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியாக போறதில்லை. இந்த வீட்ல நடக்க கூடாதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. நடக்க கூடாதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க உடனே அம்மா ரூமுக்கு போறீங்க, அவங்க கிட்ட பேசுறீங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். இந்த அம்மா இது வரைக்கும் இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? நானும் தானே அழறேன். என் கண்ணீரை துடைக்க யாரும் வரலையே. யார பார்த்தாலும் எனக்கு லெக்சர் கொடுக்கறதுலயே இருக்காங்க. இந்த இந்த அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அம்மா கிட்ட நீங்க பேசல. நான் கேக்குற மூட்ல இல்ல ராணி, என்ன விட்டு. நான் செய்யறது தப்புன்னு உங்களுக்கு எல்லாம் தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா என்னால இந்த வீட்ல இருந்துகிட்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அம்மா என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க. யார் உன்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்ற?